சோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஹேர் ரிலேட்டட் வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ வந்துட்டு யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸியா இருக்கு, அப்படி இல்லைன்னா ரொம்ப சிக்கு சிக்கா ஒரு மாதிரி சீவுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கும், இன்னொன்னு ஹேர் க்ரோத் பண்ணணும், ஆனா இது வரைக்கும் நான் எந்த ஹேர் பேக்குமே ட்ரை பண்ணது இல்ல, ரொம்ப பிகினர், ஏதாவது சிம்பிளான ஹேர் பேக் ட்ரை பண்ணி ஹேர் க்ரோத் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஹேர் பேக் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். பர்சனலி எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹேர் பேக். எதனால அப்படின்றது நீங்க என்னோட பழைய ஹேர் கேர் வீடியோ பாத்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அதுலயே நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன், என்னோட ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரையான ஒரு ஹேர் தான். சோ சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃப்ரிஸியா ஃபீல் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இந்த ஹேர் பேக் தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் சீரியஸ்லி சொல்றேன், இந்த ஹேர் பேக் போட்ட ஃபர்ஸ்ட் யூஸ்லயே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அண்ட் இதோட எஃபெக்ட் வந்துட்டு 4 to 5 டேஸ்க்கு கண்டிப்பா தெரியும். ஹேர் க்ரோத்க்குமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ஹேர் பேக்கு நம்ம ஃபர்ஸ்டா எடுத்துக்க போற பொருள் வந்துட்டு ஆலோவேரா தான். சோ நம்மளுக்கு தேவை அதோட ஜெல் மட்டும் தான். சோ கற்றாழைய நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட அவுட்டர் லேயர் வந்து எடுத்துட்டு உள்ள இருக்க ஜெல் மட்டும் எடுத்துக்கலாம். கண்டிப்பா இதுக்கு நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் மட்டும் எடுத்துக்கோங்க. சோ அதுதான் ஒர்க் ஆகும். சோ ஹேரை வந்துட்டு நல்லா ஸ்மூத் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஃப்ரிஸினஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த பேக்ல ஆலோவேரா ஜெல் தான் மெயினான ஒரு இன்கிரியண்டா இருக்க போகுது. ஏன்னா நம்மளோட ஸ்கேல்பை ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால இது ஒரு நேச்சுரல் கண்டிஷனரா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம நிறைய ஹேர் லாஸ் இருக்கு அப்படின்னா அதையுமே வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அடுத்ததான் நம்ம எடுத்துக்க போற பொருள் வந்து செம்பருத்தி இலை இல்லைன்னா செம்பருத்தி பூ, ரெண்டுத்துல எது கிடைச்சாலும் ஓகே. ஏன்னா ரெண்டுத்துலயுமே பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த செம்பருத்தி இலை நம்மளோட ஹேருக்கு ஒரு நேச்சுரல் ஷைனிங்கா கொடுக்க போகுது. ரொம்ப வறண்டு இருக்க ஹேருக்கு கூட இது ஒரே யூஸ்லயே வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தா பண்ணி கொடுத்துரும். சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிருப்போம், ஆனா 2 நாள்ல வந்துட்டு நம்மளோட ஸ்கேல்ப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஆயில் செக்ரேஷன் நிறையவே இருக்கும். அதனாலயே கூட நிறைய டேண்ட்ரஃப் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த செம்பருத்தி இலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து ஸ்கேல்பை நல்ல கண்டிஷனிங்கா வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம இதை கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது ஹேரை வந்துட்டு நல்ல திக்னஸா மாத்தி கொடுக்கும். திக்னஸ் நான் இங்க மீன் பண்றது வந்துட்டு அந்த ஒரு ஹேர் ஸ்ட்ராண்டையுமே வந்துட்டு திக்கா மாத்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஆலோவேரா ஜெல், கற்றாழை ஜெல்லையும் கூடவே வந்துட்டு இந்த செம்பருத்தி இலையும் நல்லா ஸ்மூதா வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். சோ நம்ம சேர்த்திருக்க 2 பொருள்லயுமே அந்த வழவழப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் பேக் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இன்னும் 2 முக்கியமான பொருள் இதுல ஆட் பண்ண போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பேக் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு வந்து ரொம்ப கொஞ்சமா தான் தேவைப்படும். ஏன்னா இதுலயே வந்துட்டு நல்ல நுரை வந்து போட்டிருக்க பேக்க வெறும் தண்ணியில வாஷ் பண்ணும் போதே நல்ல ஷாம்பு போட்டு வாஷ் பண்ற ஃபீல் தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வாஷ்ல அதை மட்டும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு செகண்ட் வாஷ்ல ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ மூணாவதா நம்ம சேர்க்கிற பொருள் முட்டையோட வெள்ளைக்கரு. எக் ஒயிட் மட்டும் போதும், எல்லோ வேண்டாம். எல்லோ மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா நீங்க எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாலும் அந்த ஸ்மெல் போகவே போகாது. அதனால ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் ஹேரோட லென்த்துக்கு ஏத்த மாதிரி முட்டை எடுத்துக்கலாம். நான் இங்க 2 முட்டை எடுத்திருக்கேன். எக் ஒயிட்ல வந்து நிறைய புரோட்டீன் இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து நம்மளோட ஸ்கேல்பை கிளீன் பண்ணி ஹேரை வந்துட்டு கண்டிஷனிங்கா வச்சுக்கிறதுக்கு எக் ஒயிட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. இப்ப இங்க லாஸ்டா நான் 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்க கேஸ்டர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம சேர்த்திருக்க எல்லா பொருளையும் ஒன்னோட ஒன்னு நல்லா கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சோ ஒன் டைம் இந்த பேக் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹேர் பேக் இது. சோ உங்களுக்கு எப்படி அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த பேக் வந்துட்டு நம்ம நல்லா சிக்கு எடுத்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல நல்ல ஸ்கேல்ப்ல இருந்து ஹேர் வரைக்கும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். பேக் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுத்தோம்னா அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செம்பருத்தி இலையோட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்ம ஹேர் பேக்ல இருந்துச்சு, அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பண்ணும்போது உதிர்ந்து வந்துடும். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until then it's tata, bye bye from Deviram Diaries. Bye bye.